ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் மக்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட். திருவள்ளூரில் 2 மிக முக்கிய நெடுஞ்சாலைகள் இணைக்கப்படும் பகுதியில் பணிகள் முழுவீச்சு நடந்துட்டு வருது. அது எந்தெந்த நெடுஞ்சாலைகள் எங்கே இணைக்கப்படுது அப்படின்ற முழு விவரமும் இந்த வீடியோவில் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் பாடி திருநின்றவூர், திருவள்ளூர், திருவள்ளூர் ஆந்திர எல்லை பகுதியான 3ஆக பிரித்து நெடுஞ்சாலைத்துறை பணிகள் நடந்து வருகின்றன. இதில் திருநின்றவூர் திருவள்ளூர் இடையில் 17.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை திருவள்ளூர் ஐசிஎம்ஆர் அருகிலிருந்து பெரும்பாக்கம் ஏரி, காக்குளூர், தண்ணீர்குளம் வழியாக செவ்வாப்பேட்டை, வேப்பம்பட்டு மற்றும் திருநின்றவூர் வரையில் சாலை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை 10 வழி விரைவு சாலை. இந்த விரைவு சாலை 5 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருது. முதல் கட்டம் எண்ணூர் துறைமுகம் முதல் தச்சூர் 25.3 கிலோமீட்டர். இரண்டாம் கட்டம் தச்சூர் முதல் திருவள்ளூர் புறவழிச்சாலை 26.2 கிலோமீட்டர். மூன்றாம் கட்டம் திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் ஸ்ரீபெருமந்தூர் 30.6 கிலோமீட்டர். நான்காம் கட்டம் ஸ்ரீபெருமந்தூர் முதல் சிங்கப்பெருமாள் கோயில் 23.8 கிலோமீட்டர். ஐந்தாம் கட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் முதல் மாமல்லபுரம் பூஞ்சேரி 27.7 கிலோமீட்டர். கிழக்கு கடற்கரை சாலை சென்னை திருச்சி, சென்னை பெங்களூரு, சென்னை திருப்பதி, சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு இணைப்பாக இந்த சாலை பயன்படும் வகையில் திட்டம் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் 3ஆம் கட்டமான திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் ஸ்ரீபெருமந்தூர் வரை அமையும் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை சென்னை திருப்பதி 4 வழிச்சாலையும் இணைக்கும் இடம்தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. திருவள்ளூர் புறவழிச்சாலையில் ஆரம்பிக்கிற இந்த 3ஆம் கட்ட சாலை கல்யாணக்குப்பம், தண்ணீர்குளம், தொழுவூர் வழியாக ரயில்வே இருப்பு பாதையை தாண்டி அரண்வாயில், வெங்கத்தூர், செங்காடு வழியாக ஸ்ரீபெருமந்தூர் அடைகிறது. இதில் திருவள்ளூர் அருகே புட்லூரில் தண்ணீர்குளம் என்ற பகுதியில் தான் இந்த 2 நெடுஞ்சாலையும் இணைகிறது. ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கும் வீடுகள் இடிக்கப்பட்டு வருது. இது திருநின்றவூர் திருப்பதி 4 வழிச்சாலை. இது காட்டுப்பள்ளி மாமல்லபுரம் 10 வழிச்சாலை. இது ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள சென்னை திருப்பதி நெடுஞ்சாலை. இந்த மகாபலிபுரம் 10 வழிச்சாலை, திருநின்றவூர் 4 வழிச்சாலை மற்றும் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்க சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையை கடந்து தொழுவூர் பகுதியில் சாலை அமைக்கப்பட்டு சென்னை அரக்கோணம் ரயில் வழித்தடத்தில் மேம்பாலம் வழியாக அரண்வாயில் பகுதியை அடைகிறது. இது சென்னையிலிருந்து திருவள்ளூர் நோக்கி செல்லும் புறநகர் ரயில். இந்த இடத்தில் புட்லூர் ரயில் நிலையமும் அம்மன் கோயிலும் அமைந்துள்ளது. இந்த நெடுஞ்சாலைகள் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் சென்னை மற்றும் திருவள்ளூரின் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைவதுடன் முக்கிய நகரங்களுக்கு விரைவில் சென்றுவிட முடியும்.
அது மட்டுமல்லாமல் இந்த 2 நெடுஞ்சாலைகள் இணைப்பால் திருவள்ளூர் நகருக்குள் செல்லாமல் வெளிவட்ட சாலையை பயன்படுத்தி கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, சித்தூர் ஆகிய இடங்களை குறுகிய நேரத்தில் அடையலாம். மறுபுறம் ஸ்ரீபெரும்புதூர், சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் திருச்சி நெடுஞ்சாலையை அடைந்து அங்கிருந்து வெளியூர்களுக்கு எளிதில் செல்ல முடியும். இந்த பணிகள் அனைத்தும் விரைந்து முடிக்கப்படும் பட்சத்தில் திருவள்ளூர் நகரின் போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு அதே நேரம் நகரின் வளர்ச்சியும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.